அனைவருக்கும் வணக்கம். அபிநய சரஸ்வதி சரோஜ தேவி அவர்களும் நடிகர் திலகமும் நடித்த படங்களை பற்றிய இரண்டாவது பகுதியை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த படத்தில் நாம் மூன்று திரைப்படங்கள் பார்க்க போகிறோம். அந்த மூன்று படங்கள், ஒன்று இரும்பு திரை, அடுத்தது விடிவெள்ளி, மூன்றாவது கல்யாணியின் கணவன் அப்படிங்கிற மூன்று படங்களை பார்க்க போகிறோம். இந்த மூன்று படங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னாங்க, இந்த மூன்று படத்துலேயும் எஸ்.வி. ரங்காராவ் அவர்களுக்கு மகளாக சரோதேவி அவங்க நடிப்பாங்க. நல்லா மூணு படத்துலேயும் நல்ல வசதியான பெரிய பணக்கார குடும்பத்து பெண்ணாக வருவார்கள். பாகப்பிரிவினை திரைப்படத்திற்கு அடுத்த படம் இரும்பு திரை. அந்த இரும்பு திரையில் ரொம்ப மாடர்னாக நடிச்சிருப்பாங்க சரோதேவி அம்மா. அதாவது எப்படின்னாங்க, பாகப்பிரிவினை படத்தில் ஒரு கிராமத்து பெண்ணாக அப்படியே அழகாக சேலை கட்டிக்கிட்டு தாளம் வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக வரக்கூடிய சரோதேவி அம்மா இந்த படத்தில் இரும்பு திரையில் கார் ஓட்டிக்கிட்டு வருவாங்க. முதல் காட்சியில் கார் ஓட்டிக்கிட்டு வருவாங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு அற்புதமான நடிப்பு இந்த படத்துலைங்க. வாசன் ஐயா அவர்கள் சரோதேவி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சரோதேவி அவருடைய அம்மாவை சந்திச்சுட்டு, நான் இந்தமாரி இரும்பு திரைன்னு நடிகர் திலகத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் சரோதேவி அவங்க நடிக்கணும்னு கேட்குறாங்க. அதாவது ஹீரோயின் வைஜெயந்தி மாலா, இவங்க செகண்ட் ஹீரோயின். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பொண்ணு இப்போ தான் புகழ் உச்சியில் வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஹீரோயின் நடிக்கும் பொழுது திடீர்னு ஹீரோயினுக்கு அடுத்த ரோல் செகண்ட் ரோல் நடித்தா இனி வரக்கூடிய படங்கள்லாம் அதேமாரி அவங்களுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாசனையா அவங்க இல்லை, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வைஜெயந்தி மாலாவும் சரோதேவி அம்மாவும் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாரி சாயல். இந்த படத்தில் கதையில் ரெண்டு பேரும் சகோதரிகளாக இருக்காங்க. இவங்க நடித்தா தான் பொருத்தமாக இருக்கும், அதனால் இவங்க தான் நடிக்கணும். நீங்கள் விடலாம் கூட நாங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிடும், நடிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா இவரே ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் சொன்ன உடனே இவரே சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு சரோதேவி அம்மா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் இரும்பு திரை. இந்த படத்துலிங்க வைஜெயந்தி மாலா ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா உண்மையிலேயுமே வைஜெயந்தி மாலா அக்கா, இவங்க சகோதரியாக இருப்பாங்க படத்தில். இந்த படமும் எஸ்.வி. ரங்காராவ் அப்பா, இவங்க பொண்ணு. அதாவது இவங்க காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். எஸ்.வி. ரங்காராவ் அப்பா, சரோதேவி பொண்ணு, பெரிய பணக்கார குடும்பம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க முதல் காட்சியிலேயே வைஜெயந்தி மாலாவும் சரோதேவியும் காலேஜில் ரிசல்ட் பார்ப்பாங்க. வைஜெயந்தி மாலா பாஸ் ஆகிடுவாங்க, இவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. உடனே அழகாக கார் ஓட்டிக்கிட்டு சரோதேவி அம்மா வைஜெயந்தி மாலா உட்காந்துக்கிட்டு சரோதேவி எல்லாம் பாட்டு வருவாங்க. அதாவது இந்த படிப்புக்கு ஒரு கும்பிடு, பட்டத்துக்கு ஒரு கும்பிடு, அப்படியே இந்த பாசு ஃபெயில் போடும் பழக்கத்துக்கு ஒரு கும்பிடுன்னு கூடிய ஒரு அருமையான பாட்டு. இந்த படத்தில் பாடல்கள்லாம் நல்லா இருக்கும். நடிகர் திலகத்தோடு சரோதேவி அப்படின்னும் பொழுது இவங்க பெரிய பணக்காரங்க. சரோதேவி இவர் அந்த அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற சுப்பையா, எஸ்.வி. சுப்பையாவோடைய தம்பியாக வருவாங்க. நடிகர் திலகத்தை காதலிப்பாங்க சரோதேவி. ஆனால் நடிகர் திலகம் வைஜெயந்தி மாலாவை காதலிப்பாங்க. இது சரோதேவிக்கு அந்த பொறாமை, அந்த போட்டி, அதெல்லாம் முகத்தில் அவ்வளோ நல்லா காட்டுவாங்க இந்த படத்துலேங்க. ஒரு காட்சியில் நடிகர் திலகம் சொல்லுவாங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும், பண்ணலினான்னு கேட்பார். பண்ணலாம், என்னுடைய அனல் வீசும் பார்வை உங்களை எரிச்சிடும். அந்தமாரி ஒரு சீற்றமான ஒரு நடிப்பு. இப்படி அந்த இரும்பு திரைங்கிற படம் ஒரு நல்ல படம். கடைசியில் உண்மையான வைஜெயந்தி மேலே அக்கான்னு சொன்ன உடனே இவங்க தன்னுடைய காதெல்லாம் விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படம் இரும்பு திரை. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய விடிவெள்ளி அப்படிங்கிற படம், இதுவும் 1960 வந்த படம். நல்ல ஒரு மென்மையான ஒரு காதல் கதைங்க இந்த படம். ஸ்ரீதர் அப்படி அவங்க படம் எடுத்தாவே அது ஒரு நல்ல காதல் கதையாக இருக்கும். பாடல்கள் ரொம்ப ஹிட்டாக இருக்கும். கல்யாண பரிசும் அப்படி தானாங்க. அதுபோல் இந்த படம் விடிவெள்ளிங்கிற படம். இந்த படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எஸ்.வி. ரங்காராவ் பெரிய பணக்காரரு, அவங்க பொண்ணு சரோஜதேவி. அப்போ நடிகர் திலகம் இவங்ககிட்ட வேலை கேட்டு வருவார் ஒரு காட்சியில்.
அப்போ சரோஜதேவி தான் அந்த எஸ்வி ரங்காராவ பொண்ணு. இந்த கம்பெனிக்கெல்லாம் சொந்தக்காரங்க தெரியாது. சரோஜதேவியை வந்து பார்க்க வருவார். சரோஜதேவி வந்து, நான் தான் இந்த கம்பெனிக்கு ஓனர், உங்கள் பேர் என்ன? சந்துரு. என்ன படிச்சிருக்கிறீங்க? படிப்பு சொல்லுவார். டைப் ரைட்டிங் தெரியுமா? தெரியும். ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா? தெரியாது. எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்க? என்ன கொடுக்குறீங்களோ அதுமாரி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த காட்சி நல்லாயிருக்கும். அப்போ ரங்காராவ் வருவார். வந்த உடனே, அப்பா என்னுடைய கம்பெனி, நான் தான் இப்போ இன்டர்வியூ பண்ணுறேன், நான் தான் இன்டர்வியூ பண்ணணும், என்னம்மா உன்னையோட அப்படின்பார். அதுமாரி கலகலப்பாக இருக்கும். ஒரு கட்டத்தில் சரோஜதேவி வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க நடிகர் திலகத்தை. இவர் வாங்க போங்கன்னெலாம் பேசுவார். எனக்கு இந்தமாரி வாங்க போங்கன்னு பேசினாலாம் பிடிக்காது, ஏன்னா உங்களை நான் காதலிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அந்த காதல் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. சிவாஜி வந்து பல காட்சிகளில் ஒரு குழப்பத்தில் இருப்பார். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. இவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இது தெரியாமல் பண்ணிட்டீங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நிறையா காட்சிகள் ஆறுதல் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நடிகர் திலகத்துடைய தங்கை வந்து எம்என் ராஜம்மா இருப்பாங்க. எம்என் ராஜத்துக்கிட்ட ஒரு காட்சியில் சரோஜதேவி அவங்க நடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன குழந்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பெண் குழந்தை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராஜ் சொல்லுவாங்க. ஏன் ஆண் குழந்தை பிறந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு ஆண் குழந்தை பிடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்து என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க. உங்களுக்கு 2 குழந்தையும் பிறக்கும், 2 குழந்தையும் பிறந்த உடனே என்னை கூப்பிடுங்க, நான் தான் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும். ரொம்ப இன்னசென்ட்டாக நடிப்பாங்க இந்த விடிவெள்ளிங்கிற படம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பங்களாவே தீப்பிடிச்சு எரியும். அந்த தீப்பிடிச்சு எரியும் பொழுது நடிகர் திலகம் வந்து சரோஜதேவி அம்மாவை தூக்கிட்டு வந்து காப்பாற்றுவார். ரொம்ப அந்த காட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா இருக்கும். கல்யாணியின் கணவன் அப்படின்னு கூடிய ஒரு திரைப்படம் 1963 வந்த படம். ரொம்ப ஒரு கலகலப்பான படங்க. ஆனால் சுமாராக தான் ஓடிச்சு இந்த படம். இந்த படத்துலேயும் சரோஜதேவி அவங்க ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாக வருவாங்க. இதில் வந்து நடிகர் திலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த காதல் காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்தாலும் ரசிக்கிற மாரி இருக்கும். நடிகர் திலகமே சரோஜதேவி அவங்க பேசுகிற மாரி பேசி காட்டுவார். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது சரோஜதேவி அவங்க ஆற்றுல விழுந்துருவாங்க. நடிகர் திலகம் அவங்க ஆற்றுல விழுந்த தத்தளித்து அடிச்சுக்கிட்டு போகிறவங்கள காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய குடிசையில், அவர் சின்ன குடிசை தான் இருப்பார், அவங்களுக்கு முதல் உதவி செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இவரே சமையல் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது பத்தியமா. அப்போ இவர் மயக்கம் தெரிஞ்ச உடனே தன்னுடைய ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. அந்த காட்சியில் சரோஜதேவி அம்மா சிவாஜி கணேசன் அவருடைய பேண்ட் சட்டையை போட்டிருப்பாங்க. அப்போ நடிகர் திலகமே சொல்லுவார், இந்த ட்ரெஸ்ஸு என்னையோட உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்க. அதே போல் ஒரு காட்சியில் நடிகர் திலகம் அவங்கக்கிட்ட சரோஜதேவி அம்மா வந்து சொல்லுவாங்க, இதுக்கு முன்னே எத்தனை பேர் இந்தமாரி நீங்கள் ஆற்றுலேருந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்? இல்லை சார், சார் நீங்கள் இவ்வளோ நல்லா காஃபி போட்டு கொடுக்குறீங்க, பத்தியமாக சாப்பாடு கொடுக்குறீங்க, தையெல்லாம் தேய்ச்சி விட்றீங்க, புடவையெல்லாம் துவைச்சி காய போடுறீங்க, இது எப்படி சார் அப்படின்னு அது அழகாக பேசுவாங்க. அதுக்கு தகுந்த மாரி நடிகர் திலகமும் பதில் கொடுப்பாங்க. அதுமாரி இந்த படம் முழுக்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு காதல் கதையை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடுவில் கொஞ்சம் நடிகர் திலகத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவு இருக்கிற மாரி வந்து கடைசியில் ஒன்று சேர்கிற மாதிரியான இந்த படம். நம்ம அடுத்த பதிவுலைங்க சூப்பர் ஹிட்டான 3 படங்கள், அதை வந்து சில்வர் ஜூபிலி படம், அந்த 3 படங்களும் சரோஜதேவி அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். அந்த 3 படங்களையும் நம்ம அடுத்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 3 படங்கள் வந்து ஒன்று இருவர் உள்ளம், இன்னொன்று பாலும் பழமும், இன்னொன்று ஆலயமணி. இந்த 3 படங்கள்லையும் சரோஜதேவி அவர்களும் சிவாஜி கணேசன் நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். அது பற்றிய ஒரு சுவையான தகவல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.